ஹாய் நண்பா, இன்றைக்கி OnePlus 15R 2 days பிஃபோரே லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் அஃபிஷியல் சேல்ஸ் ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா December 22 தான். அமேசான் அவங்களோட டைப் தான். ஸோ ஒரு சின்ன ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். OnePlus இதோட 12 வருஷத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்துட்டாங்க. ஸோ 13Rலேருந்து 15Rக்கு ஜம்ப் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன ஸ்பெஷல், அதுலேருந்து இதில் 10,000 வரைக்கும் அமௌண்ட்டு ஜாஸ்தி. அப்படி என்ன இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபோனோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இதோட ப்ராசஸர் தான். Snapdragon 8 Gen 5. இது கூட இன்னும் 2 சிப்பை அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது இது வரைக்கும் எந்த ஃபோன்லேயுமே இப்படி கொடுக்காத இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டச் ரெஸ்பான்ஸுக்குன்னே ஒரு சிப்பை கொடுத்துருக்காங்க. தேர்டு ஒய்ஃபை சப்போர்ட், நம்ம ஃபாஸ்ட்டாக நெட்ஒர்க் பூஸ்ட் ஆகிறது, ஒய்ஃபை சப்போர்ட் கனெக்ட் ஆகிறது, அதுக்கு ஒரு சிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. வேர்ல்டு ஃபஸ்ட்டு Snapdragon 8 Gen 5. ஸோ ரேமோட டைப் LPDDR5X தான். ரோமோட டைப் பார்த்திங்கன்னா UFS 4.1. ஸோ ஃபாஸ்ட்டாக ஏறுறது, ரேமோட ஸ்பீடு எல்லாமே ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கும். 13R விட இது 15R வந்து ஒரு 50% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது சிப்புக்குன்னா நீங்கள் உடனே கெஸ் பண்ணியிருக்கணும். இந்த ஃபோன் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% கேமர்ஸ்க்காக தான். 120 ஃப்ரேம் கேமிங், ஒரு அவ்வளோ ஸ்மூத்தாக இதில் கேம் விளையாடும்போது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் லைவாக ஃபீல் பண்ணுவீங்க. CPU GPU எல்லாமே 36% 11% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுக்கும் இதுக்கு டாப் நாச்சாக இருக்கும். ஓஎஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அவங்களோட தான் ஆக்சிஜன் OS. எந்த ஃபோன்லேயுமே இல்லாத ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஃபோனில் இருக்குது, 165. ஸோ கேமிங் ஒரு செகண்ட் நீங்கள் ஃப்ரேம் ட்ராப் ஆகாமல் அவ்வளோ ஸ்மூத்தாக ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் அவ்வளோ ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் ஒரு 50 ரூபாயில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீல் பண்ண போகிறீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே சிப்பை பற்றி தான் இதில் ஹைலைட்டே பண்ணியிருக்காங்க. கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. TUV ஐ ப்ரொடெக்ஷனுக்கும் இதில் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐக்கும் இதுக்கு பாதிப்பு வராது. ஒய்ஃபை சிப் சப்போர்ட், எல்லா மூலையிலையுமே ஒய்ஃபை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட்ஒர்க் ஆக்சிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இது BGM நீங்கள் 13 ஒருக்கலாம். வேப்பர் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கேமிங் ரொம்பவே ஹெவியாக விளையாடும்போது சில ஃபோன்லாம் ரொம்பவே வார்ம் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். இன்ஃபேக்ட் உதாரணத்துக்கு Xiaomi 14 ஒன்று, Civen ஒன்று லான்ச் ஆச்சு Snapdragon Gen 3யோட 50,000 ஃபோன். பட் அது தாறுமாறாக சூடு வரும் தான் நிறையா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ இதில் அப்படியெல்லாம் வராது. உங்களுக்கே தெரியும், OnePlus-ஐ பொறுத்த வரைக்கும் ப்ளோட்வேர்ஸ் அதிகமாக இருக்காது. 7400 mAh பேட்டரி பேக்கப், 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், அடாப்டர் உள்ளே வந்துடும். சூப்பர் வாட்ஸ் தான் சொன்னலாம். 360 டிகிரி கூலிங் சிஸ்டம். ஸோ ஃபோன் டாப் கார்னர் எல்லா பக்கமுமே அந்த கூலிங் சிஸ்டம் உங்களுக்கு ரொம்பவே செக்யூராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட காம்படிஷனுக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே கிடையாது. கேமிங் போயிட்டிங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல், அது ஹீட்லேயும் சரி பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி எல்லாத்துலேயுமே டாப் நாச்சாக இருக்குது உங்களுக்கு. கலரை பொறுத்த வரைக்கும் 3 கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. மின்ட் க்ரீன், சார்கோல் பிளாக், எலக்ட்ரிக் வயலட். வாட்டர் ப்ரூஃபை பற்றி சொல்லவே வேண்டாம். ஓப்போ, OnePlus, Realme 3 பேருமே 3 சகோதரர்கள் மாதிரி தான். வாட்டர் ப்ரூஃபை கண்டுபிடிச்சதே இவங்க மாதிரி தான். ஸ்டார்டிங் இவங்ககிட்ட இருந்து தான் வந்தது. 68, 69, 66, 69K. அதிகமாக ப்ரெஷர் ஃபாஸ்ட்டாக அடித்தாலும் தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் டெம்பரேச்சர் 80% வரைக்கும் தாங்குகிற சக்தி இருக்குதுன்னு இதுக்கு சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி நீங்கள் அவங்க விளம்பரத்தில் பண்ணுறாங்கங்கிறதுக்காக நீங்களும் அதில் பண்ணாதீங்க. வாட்டரில் டேமேஜ் ஆகி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கிளைம் ஆகாது. மழை தண்ணி படுதா, நல்லா 2 மணி நேரம் கழித்து அதெல்லாம் நீங்கள் அரிசிக்குள்ளே போடுறது அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். காத்தோட்டமாக வச்சிங்கன்னா காஞ்சிரும். தண்ணி ஸ்பீக்கருக்குள்ளே போச்சுன்னா வெளியே வர்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஒரு 2 மணி நேரம் கழித்து சார்ஜ் போட்டிங்கனாலே போதும். நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ண வேண்டாம்.
விளம்பரத்தில் காட்டுறாங்கிறக்காக நீங்களும் தண்ணிக்குள்ளே போட்டு கழுவாதீங்க. அவங்க ஆடு அப்போவே உடச்சிட்டு மிஷினில் ரீப்ளேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிடுவாங்க. அது மார்க்கெட்டிங்கோட ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அதை நம்பாதீங்க. வாட்டர் ப்ரூஃப் தான், தாங்கும். ஃப்ரெஷ் வாட்டருக்குள்ளே தான், சால்ட் வாட்டருக்குள்ளே கிடையவே கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட்டில் இது அல்ட்ராஸ்டோனிக் ஃபிங்கர் பிரிண்ட்டுங்கும் போது நம்ம வச்சாலே ரொம்பவே ஸ்மூத்தாக ஃபாஸ்ட்டாக ஓப்பன் அன்லாக் ஆயிரும். ஆக்சிஜன் வாய்ஸ் தான். ஓஎஸ் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 4 வருஷம், செக்யூரிட்டி அப்டேட் 6 வருஷம் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 தான். இது கூட அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. எரேசர், அப்புறம் அந்த இமேஜ் ரிஃப்ளெக்ஷன் ரிமூவர், இது எல்லாமே உங்களுக்கு அட்வான்ஸாக கொடுத்துருப்பாங்க. இது கூட உங்களுக்கு ப்ரீ புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த OnePlus Buds 3 2400 வர்றது ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு லிமிட்டட் ஸ்டாக் தான், எல்லாத்துக்கும் வராது, வாய்ப்பில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராசஸரை பற்றி தான். ஏஐ வாய்ஸ், ஏஐ ஸ்கேனு, போர்ட்ரேட்டு, அல்ட்ரா கிளாரிட்டி ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் டாப் நாச் தான். ஸோ குறை சொல்ல முடியாது. மெயின் கேமரா 50, சோனி சென்சார் லேட்டஸ்ட் IMX 906 OS சப்போர்ட்டோடு தான் வருது. ஷேக் பண்ணும்போது நல்லா ஷேக் ஆகாமல் இருக்கும். எனக்கு டிசப்பாயிண்டிங்கே இங்கே செல்ஃபி 32 கொடுத்துருக்குது. ஒரு 50,000 ஃபோனை கொடுத்து எடுக்கும்போது செல்ஃபி இன்னும் 32, அதாவது 30,000 பட்ஜெட்டில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைடு 8, இந்த ரெண்டுமே எனக்கு ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஒரு 50,000 ஃபோனுக்கு இருக்கிற ஆப்ஷனே இதில் இல்லை. அவுட்டோர் இன்டோர் ரெண்டுலேயுமே கலர் சேச்சுரேஷன் நல்லாயிருக்கும். சினிமேட்டிக் இமேஜஸ் தான் உங்களுக்கு வைப்ரண்ட், எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏன்னா ஃபோட்டோகிராஃபி OnePlus அடிச்சுக்க முடியாது. அதுக்கப்புறம் நைட் ஃபோட்டோகிராஃபி, அபெக்சர் வேல்யூ ஃபுல்லாகவே ஃபோட்டோ தான் நண்பா. வீடியோ ரெக்கார்டிங் சொன்ன மாதிரி தான் 4K 120 ஃப்ரேம் பர் செகண்டு. ஒவ்வொரு சீனுமே உங்களுக்கு இந்த வீடியோஸ் எடுக்கும்போது நல்லாயிருக்கும், மோஷன் ஃபோட்டோஸ். அதுபோக வீக்கான நெட்வொர்க் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்மார்ட் லிங்க் மூலிமா நெட்வொர்க் பூஸ்ட் நல்லாவே கிடைக்கும். இதான் நண்பா ஓவராலாக அவங்க கொடுத்துருக்க OnePlus 15Rஓட ஸ்பெசிஃபிகேஷன், கான்ஃபிகரேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஓரமாக கொடுத்துருப்பான், வாட்டரில் கவரேஜ் கொடுத்துருக்கான் பாருங்களேன். ப்ளீஸ் do not put mobile phone in sea water without the case. Any damage caused by water increase due to non-compliance with the aforementioned requirements is not covered under the device warranty. எப்படி மற்றதெல்லாம் ஹைலைட் பண்ணிவிட்டு இதை மட்டும் ஓரமாக கொடுத்துருக்கான். படிக்காத மக்களுக்கு எப்படி தெரியும்? இது யாரும் சொல்லவும் மாட்டாங்க. வாட்டர் ப்ரூஃப் தான் நண்பா, ஆனால் அதில் நெகட்டிவும் இருக்குது. சின்னதாக ஒரு சம்மரி நண்பா. வெயிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். திக்னஸும் உங்களுக்கு அதே தான். கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i. என்னதான் கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருந்தாலும் ஃபோர்ஸாக போட்டால், ரோட்டில் போட்டால் கண்டிப்பாக எந்த ஃபோனாக இருந்தாலும் உடையும். மார்க்கெட்டிங்காக 1000 சொல்லுவாங்க, கடையில் 1000 பேசுவாங்க. அதெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாது. அது ஸ்டீல் கிடையாது, ஃபோன் தான். இதில் 2 வேரியன்ட் 12256, 12512. 18R 10-12,000 டிஃப்ரென்ஸ் நண்பா. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ எடுக்கிறதுக்கு ஒரு 6-7 மாதம் கழிச்சு எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேட் குறைஞ்சிரும். ஏன்னா ஒரு 50,000 கொடுத்து எடுக்கிற அளவுக்கு இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்த்து மட்டுமே கிடையாது, நெகட்டிவும் இருக்குது. ஸோ கேமிங் தான் விளையாட போகிறோம். ஸோ 6-7 மாதம் கழிச்சு எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேட் குறைச்சிருவான். அப்போ நீங்கள் ஆஃபரில் எடுத்துடலாம் ஈஸியாக. ஸோ அவசரப்பட்டு இப்போ எடுத்து 50,000 அப்போ யோசிக்க வேண்டாம், 4 மாதம் கழிச்சு எடுத்துருக்கலாமோ அப்படின்னு. சொல்ல மறந்துட்டேன் நண்பா, ஸ்பீக்கர்லேயும் அவங்க கோட்டை விட்ருக்காங்க. மற்றபடி HDR சப்போர்ட் எல்லாமே இருக்குது பக்காவாக. இன்பாக்ஸில் சார்ஜர் வந்துடும், ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சொன்னல நண்பா, சம்மரைஸ்
48 ரூபா 53 ரூபா. இதில் ஆக்சிஸ் பேங்க்குக்கும் HDFC பேங்க்குக்கும் 3000 ரூபா கார்டு ஆஃபர். பெரிய ஆஃபராக இருக்குல்ல. எல்லாத்துலேயுமே பண்ணியிருக்காங்க. நாங்கள் பாருங்களேன் 3000 ரூபா கார்டு ஆஃபர். தாராள பிரபுகள். லைஃப் டைம் டிஸ்பிளே வாரண்டிங்கிறது க்ரீன் லைன் வந்தால் நீங்கள் கீழே போடாமல் தண்ணியில் போடாமல் இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக வந்தால் மட்டும்தான் இந்த வாரண்ட்டி பீரியடில் ஃப்ரீயாக க்ளைம் பண்ணி தருவாங்க. நீங்கள் டேமேஜ் பண்ணிட்டு தண்ணிக்குள்ளே போட்டிருந்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு க்ரீன் கலர் லைட் இருக்கும். அது தண்ணியில் டேமேஜ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெட்டில் மாறிடும். அப்போ கொண்டு போய் க்ரீன் லைன் வந்துருச்சு மாற்றி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதுலேயும் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் டாப் நாட்ச் தான். அதுக்கான வேலையை அது காட்டிடுச்சு. சிங்கிள் கோர் மல்டி கோர் எல்லாமே 50% 13R அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த ட்ராபேக்கும் இல்லை. ரிசல்ட்டில் கார்டு ஆஃபர் போக இந்த அமௌண்ட்டு தான் வரும் நண்பா. சம்மரைஸ் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபோனோட ஹைலைட். ப்ராசஸர், ரெஃப்ரெஷ் ரேட்டு, பேட்ரி, சார்ஜர். 13R என்ன ப்ரைஸ் இருந்துச்சு, இப்போ என்ன ப்ரைஸ் வந்திருக்கு பாருங்களேன். 10-12,000 ரூபா டிஃப்ரென்ஸ். அவசரப்பட்டு இப்போ எடுக்காதீங்க. ஒரு 6-7 மாதம் போச்சுன்னா அதுவே ப்ரைஸ் குறைஞ்சிரும். அப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் ஜாக்பாட். ப்ரீ புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த பட்ஸ் வரும். அது ஒரு லிமிட்டட் ஸ்டாக் தான். ஸோ பட்ஸுக்கு ஆசைப்பட்டெல்லாம் நீங்கள் ப்ரீ புக் பண்ணாதீங்க. சம்மரைஸ் நண்பா, வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்குங்கிறதுக்காக தண்ணிக்குள்ளே போட்டு கழுவாதீங்க. அது அவங்க மார்க்கெட்டிங்காக உங்களை வாங்க வைக்கிறதுக்காக பண்ணுறாங்க. நீங்களும் அதை ஏமாந்துடாதீங்க. ஓகே நண்பா. அடுத்தது நார்சோ ரியல்மியில் 2 லான்ச் ஆகிருக்கு. அதையும் ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். பாய். அவசரப்பட்டு எடுக்காதீங்க. எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கேமிங் கேமரா.